அல்ஹம்துலில்லாஹ். உடன்குடியிலிருந்து உங்கள் அபு. அதாவது நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கூட எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அதுதான், பக்கத்து வீட்டுக்காரங்க மேல கேஸ் போட்டு பெரிய அளவுல கேஸ் நடந்துகிட்டு இருக்கிற குடும்பங்களும் இருக்கு. அந்த அளவுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட எப்பவுமே சண்டை போடுவோம். பொதுவாகவே ஒரு பஸ்ல ஏறினாலும் ட்ரெயின்ல போனாலும் பொதுவான வாகனங்கள்ல போகும்போது பக்கத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு ஜாலியான ஆட்களா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதாவது இந்த எரிச்ச பிடிச்ச மாதிரி எப்பவுமே டென்ஷன் ஆகிற மாதிரி ஒரு ஆள் பக்கத்துல வந்து உட்காந்துட்டான்னு சொன்னா அன்னைக்கு பயணம் ரொம்ப மோசம்தான். அதே போல நிரந்தரமா சொந்த வீட்டுல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா பக்கத்து வீட்டுக்காரனால எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, நம்மளும் பக்கத்து வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க கூடாது. ஆனா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல ஒரு தென்னங்குரும்ப விழுந்தா கூட அதே பெரிய பிரச்சனையாக்குற ஒரு சூழ்நிலை என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஆனா இஸ்லாம் அழகான ஒரு பண்பை சொல்லி தருது. அண்டை வீட்டார் பசியோடு இருக்கும்போது நீங்க வயிறார சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க உண்மையான இறை நம்பிக்கையாளர் இல்லைங்க. அப்ப எந்த அளவுக்கு அண்டை வீட்டாரோட இணக்கமா நடக்கணுங்கிற ஒரு அழகான ஒரு பண்பை இஸ்லாம் கற்றுத்தருது. அப்ப அண்டை வீட்டார் மீது நாம என்ன செய்யணும்? அன்பு காட்டணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அன்பு நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று நடந்தோம் அப்படின்னு சொன்னால் அது நம்முடைய நல்வாழ்வுக்கு வழிவகுக்கும்.